நம்ம ஊரில் கர்ணனுக்கு சாகாவரம் இருந்துச்சுல்ல, அதே போலவே ஆப்ரஹாம்ன்ற ஒருத்தருக்கு சாகாவரம் இருந்துச்சு. கடவுள் அவருக்கு என்ன வரம் கொடுத்துருந்தாருன்னா, நீயே உன் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உன் உயிரை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஏஞ்சலை அனுப்பி ஆப்ரஹாமோட உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு வயசான ஒரு ஆள் மாதிரி அந்த ஏஞ்சல் போகிறாங்க. ஆப்ரஹாம் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி, ஆப்ரஹாம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரஹாம் இந்த தாத்தாவோட அந்த நிலைமையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் எந்த மாதிரி இருக்காருன்னா, அவரால் எதுவுமே சுயமாக செஞ்சுக்க முடியாது. ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஆப்ரஹாம் இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் செத்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி உட்காருங்க அப்படின்ட்டு அவருக்கு சாப்பாடு போடுறாரு. ஆப்ரஹாம் எப்பயுமே அந்த வழியில் போகிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு தேவைப்படுறவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு சமைச்சு வச்சுருப்பாரு. அவங்களுக்கு சாப்பாடு போடுவார். இது போல் இந்த தாத்தாக்கும் சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே சொல்கிறாரு, ஆப்ரஹாம் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு ஊட்டி விடுப்பா, என்னால் சாப்பிட முடியலன்ட்டு. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாடை எடுத்துட்டு இவர் லிப்ஸுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க போகிறாரு. வைக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வாயில் சாப்பாடை முழுங்காமல் வாய் வழியாக அப்படி தாடியில் விழுந்து அப்படியே நெஞ்சில் விழுந்துருது சாப்பாடு. விழுந்தோடனே, அட கடவுளே, இப்படி கஷ்டமான நிலைமையில் இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது தாத்தா அப்படின்னு கேட்பாரு. தாத்தா மீன்ஸ் இவரும் கொஞ்சம் வயசான ஆள் தான். ஆப்ரஹாமும் என்ன வயசு ஆகுது அப்படி கேட்பாரு. அவர் ஒரு வயசு சொல்லுவார். அந்த வயசு இவரத்துலேருந்து ஒரு 10-15 வயசு அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். உடனே யோசிப்பார், அட கடவுளே, இந்த மாதிரி வயசு வந்தால் இப்படி தான் இருப்பாங்களா? நான் இந்த கஷ்டம்லாம் அனுபவிக்க தேவையில்ல, இவர் வயசு வரதுக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டுக்கோப்பா அப்படின்ட்டு சொல்லுவார் கடவுள்கிட்ட. உடனே ஏஞ்சலும் ஆப்ரஹாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ கடவுள் இங்கே என்ன பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாமுக்கு முன்னாடி அப்பா நீ வயசானா ரொம்ப கஷ்டப்படுவ, நீ சீக்கிரமாக உன்னை கூப்பிட்டுக்க சொல்லு, நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணாச்சுங்களேன். கடவுள் நம்மளை ஏமாத்துறாரு, அதெல்லாம் அவர் சீட் பண்ண பார்க்குறாரு நம்மளை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவான். அதனால் என்ன கடவுள் பண்ணார்னா, தேவையில்லாமல் ஆர்கியூலாம் பண்ண தேவையில்ல, இவனுக்கு நம்ம ப்ரூவே பண்ணிவிடுவோம் ஆக்ஷன்ஸ் மூலிமா அப்படின்ட்டு ஒரு ஏஞ்சல் அனுப்பிச்சு ஒரு வயசான ஆள் எப்படி இருப்பார் அவரோட கடைசி காலத்தில் அப்படின்ற மாதிரி காட்டுவார். காட்டினோடனே இவரும் கன்வின்ஸ் ஆகி அவர் லைஃப்பை எடுத்துக்க சொல்லிடுவாங்க. அதுபோல் நம்மளும் முக்கால்வாசி நேரம் நம்ம ரைட்டு, நம்ம பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இருக்கும்ல. ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை லிசன் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நான் சொல்கிறது தானே கரெக்டுன்ட்டு இந்த காதில் ஊதின சங்குனுவாங்களே, அது போல் அவங்க லிசன் கூட பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களோட தியரி உங்களுக்கு புரிஞ்சுக்காது. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலிமா, இல்லை உங்கள் ஆக்ஷன் மூலிமா. இப்போ கடவுள் பண்ண மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணுக்கே அது தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே கரெக்டு தான் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆர்கியூமெண்ட் மூலிமானா சும்மா ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக ஒத்துப்பாங்க. அதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்கவே செஞ்சுப்பாங்க. இதுதான் வின் த்ரூ ஆக்ஷன்ஸ் நாட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு 48 லாஸ் ஆஃப் பவரில் ஒரு லா.